ஏற்கனவே எம்எல்ஏக்கு 1,50,000 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளம் சரி, அது கூட பரவாயில்ல. 1,50,000 ரூபாங்கிறது ஒரு கை விட்டுக்கிட்டு வாங்காம அவங்க வாழ்க்கை தரத்தை அவங்க பாத்துக்கணும். இன்னைக்கு ஒரு ஆசிரியர் சம்பளமே 1 லட்சம் இருக்குது. சரி, எம்எல்ஏக்கு 1 லட்சம் சம்பளம், 1,50,000 ரூபாய். தொகுதிக்கு போனா 25,000 ரூபாய் படி, சட்டசபைக்கு வந்தா படி, அப்புறம் வந்து தொகுப்பு படி 25,000 ரூபாய். ஏற்கனவே கார் மெயின்டெனன்ஸுக்கு வாகன செலவுக்கு 25,000 ரூபாய். அலைபேசி தொலைபேசிக்கு 7,500 ரூபாய். இன்னைக்கு எந்த ஃபைபர் நெட் எடுத்தா கூட 1,500 ரூபாய்க்கு மேல ஒய்ஃபை கிடையாது. ஒய்ஃபை வீட்டில் போட்டாச்சு. எவ்வளவு பெரிய அலைபேசியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா இருந்தாலும் மேக்ஸிமம் 1,200 ரூபாய் 1,500 ரூபாய், ரெண்டு சேர்த்தா 3,000 ரூபாய். சரி, எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு அவர் ஒரு எம்எல்ஏ தேவை கிடையாது, ரெண்டும் தான் செலவு. ஒரு செல்போனுக்கு ஒரு இதுக்கு கட்ட போறீங்க 3,000 ரூபாய் தான் தேவை, அதுல 7,500 ரூபாய். அதுவே தண்ட கர்மாந்தரம். அதுல சும்மா மாதாந்திர படி அலவன்ஸ் சொல்லி ஒரு 10,000 ரூபாய். அஞ்சல் படி போஸ்ட் எவனும் அனுப்புறது இல்லை, எல்லாம் கொரியர் தான். அஞ்சல் படி 2,000 ரூபாய். எம்எல்ஏ போற அவர் காசுல 2,000 ரூபாய். இதுல இதுக்கு மட்டுமே 40,000 கொடுக்குறாங்க. அது இல்லாம ட்ரெயின்ல ஃப்ரீ, பேருந்து இலவசம், விமான பயணங்கள் ஒரு சில பயணங்கள் மேற்கொண்டுக்கலாம். அப்புறம் வந்து அரசு பேருந்துகள் லக்ஸரி பேருந்து, அந்த பேருந்துகளை பயணம் பண்ணிக்கலாம். இது எல்லா சலுகைகளும் கொடுக்கப்படுது. அப்புறம் எதற்காக கார்? 25,000 ரூபாய் ஏற்கனவே தமிழகத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாகன செலவுக்கு ஒதுக்கப்படுது. டோல்கேட் இலவசம். ஏற்கனவே முதல்ல சட்டமன்றத்துக்கு வந்தோன்னு சொல்லிட்டாங்க டோல்கேட்ல வந்து இலவசம். 2 கார் கேட்டாங்க, 2 கார் கிடையாது, ஒரு கார் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி உறுப்பினர்களுக்கு ஒரு கார்ல டோல்கேட்டுக்கு வந்து ஃபாஸ்டாக் இலவசம் சொல்லி ஜேசிடி பிரபாகர் சட்டப்பேரவை தலைவர் அறிவிச்சிட்டார். இப்ப இவ்வளவு இலவசத்தை கொடுத்த பிறகு எதற்காக காரு?